சூர்யாமாரி சீரியல்ல இப்போ அட்டகாசமான அதிரடியான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு நான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி பாருங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸா ஆதரவு வந்து தாங்க. சூர்யா வந்து மாரிக்கிட்ட வந்து பேசுறாங்க. ஹஸ்பண்ட் சார், நீங்க சொல்றத வந்து கேட்கவே மாட்டேங்கிறீங்க வர வர. கொஞ்சம் அவசரப்படாதீங்க. நீ தாரா அம்மாவ தான் இவங்கன்னு நெனச்சு தப்பா புரிஞ்சுகிட்டு இருக்க. அவங்க ஆரம்பத்துலேருந்து வந்து காசியில தான் இருந்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது உனக்கு ஏன் இவ்வளோ சந்தேகம் வருது? தாரானால நம்ம பிரச்சனைய சந்திச்சிருக்கோங்கிறது எல்லாமே வந்து நானும் ஒத்துக்கிறேன். ஆனா, இவங்க தாரா கிடையாது. நான் அது மாரி ஒரு முடிவு எடுத்தனால தான் தாரா அம்மா வந்து போயிட்டாங்க. இப்ப அந்த நிலைமைக்கு வந்து நான் என்னடா செய்ய போறேன் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப தான், எனக்கு இப்போ ஒரு யோசனை வந்து தோணுச்சு மாரி. அப்படின்னு சொல்லும்போது, "என்ன ஹஸ்பண்ட் சார், நான் இவங்கள தத்தெடுத்தேன்னா, அந்த பிரச்சனையிலேருந்து நான் கொஞ்சம் கொஞ்சமா வெளில வந்துருவேன். என்ன பொறுத்தளவு இவங்க தான் தாரா அம்மா போல வந்து நான் நினச்சுக்கிட்டு இருக்கேன்." ஹஸ்பண்ட் சார், நான் உங்க பேச்சுக்கு வந்து எப்போதும் வந்து முட்டுக்கட்டை போட்டதே இல்ல. இதான் உங்க விருப்பம்னா, நீங்க உங்க விருப்பப்படியே செய்யுங்கங்கிற மாரி அந்த இடத்துல வந்து சொல்லிர்றாங்க. இத கேட்டோனே வந்து பேரதிர்ச்சியா பட்டமாயிடுறாங்க அந்த இடத்துல. நம்ப மாறி என்ன சொன்னாலும் நீங்க வந்து கேட்கவே மாட்டேங்கிறீங்க. கூடிய சீக்கிரம் வந்து இவங்க தான் தராங்கிற எல்லா விஷயத்தையும் வந்து நான் வந்து நிரூபிச்சு காட்டுறேங்கிற மாரி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல. ஒரு பக்கம் என்ன செய்றதுன்னே தெரியாம வந்து தடுமாற்றத்துல இருக்காங்க பூங்குன்றம். தாரா வந்து இருக்காங்களா இல்லையான்னு ஒரு க்ளூ வந்து கிடைச்சிருக்கு போல இருக்கு. அந்த இடத்துல நம்ப பூங்குன்றத்துக்கு அத விசாரிக்கிறதுக்காக வந்து வேக வேகமா போயிட்டுருக்காங்க. சங்கரபாண்டி வந்து மாயா ரூமுக்குள்ள வந்து வந்துட்டு இருக்காங்க. வரப்போ வந்து சொல்றாங்க, "சிஸ்டர் நீங்க எதுவும் சங்கடமா வந்து நெனச்சுக்காதீங்க. நான் வந்து இந்த ரூம்குள்ள தான் வந்து அதிக நேரம் வந்து இருப்பேன். நானும் எங்க தாராவும் அவ்வளோ ஒத்துமையா வந்து இருந்தோம். அதே ஒத்துமைய நான் உங்ககிட்ட காட்டலான்னு இருக்கேன். சூர்யா வந்து உங்கள இனிமேட்டு அம்மான்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டாப்ல. அப்பனா எனக்கு சிஸ்டர். தாராக்கு நான் எப்படி நேர்மையா நடந்துக்கிட்டனோ, அதே மாரி உங்ககிட்டயும் நான் விசுவாசமா நடந்துப்பேன். இனிமேட்டு நான் உங்கள அக்கான்னு தான் கூப்பிட போறேன். சரிங்களாங்கிற மாரி அந்த இடத்துல சொல்றாங்க. எப்படியோ இவங்க தான் இனிமேட்டு நமக்கு அக்கா. என்ன பண்றது? சூர்யா வந்து அம்மாவா தத்தெடுத்துக்கிட்டா, நம்ப அக்காவ வந்து ஏத்துப்போங்கிற மாரி தான் யோசிக்கிறாங்க அந்த இடத்துல சங்கரபாண்டி. சரி சிஸ்டர் வந்துர்றேன்னு சொல்ட்டு ரூம விட்டு வெளில போலான்னு இருக்கிறப்ப, "டேய் சங்கரபாண்டி" அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. என்னது நம்ம சிஸ்டர் வாய்ஸ் கேட்கிற மாரியே இருக்கே! ஒண்ணும் புரியல. சரி பிரம்மையா இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது, "டேய் சங்கரபாண்டி பின்னாடி திரும்பி பார்றா! பிரம்மையும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது" அப்படின்னு சொன்னோனே, என்னது நம்ம சிஸ்டர் மாரி வந்து பகுமானமா வந்து உட்கார்ந்துகிட்டு இருக்கு. "என்ன மாயாஜி இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "நான் மாயா இல்லடா, தாரா. வாய்ஸ் கூட அப்படிதான் தெரியுதே. டேய் நான் தான் மாயான்னு இல்லன்னு சொல்லிட்டு இருக்கேன்ல. நீங்க இவ்ளோ அதட்டி என்கிட்ட வந்து சத்தமா பேசுறத பார்த்தா, நீங்க தான் வந்து மாயா, இல்ல தாரான்னு கண்டுபிடிச்சுட்டேன். என்ன ஆச்சு உங்களுக்கு? ஏன் இப்படியெல்லாம் வந்திருக்கீங்க? எதுக்காக தாராவ வந்து முற்றுப்புள்ளி வச்சீங்க?" அப்படின்னு சொல்லும்போது, தாரா வந்து கெட்டவன்னு சூர்யாவுக்கு நல்லாவே தெரிஞ்சுச்சு. இப்ப நான் மன்னிப்பு கேட்டு பெர்ஃபார்ம் பண்ணி திருப்பி என்னால இந்த வீட்டுக்குள்ள வந்து வர முடியும். அதுக்கப்புறம் நான் என்ன செஞ்சாலும், அவன் ஒரு சந்தேக பார்வையோட பார்த்துட்டு இருப்பான். மாறி வந்து நம்ப ஏதாவது திட்டம் போடுவோம்னு அவளுக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருக்கும்போது, தாரா இனிமேட்டு இருந்தா சரி வராதுன்னு சொல்லிட்டு தான், நான் மாயாவ இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கேன். நான் இந்த வீட்டுக்குள்ள வந்தோனயே, அவன் இப்ப என்ன தத்தெடுக்க ஆரம்பிச்சுட்டான். அதுக்கப்புறம் என்ன ஆகப்போது? என்ன அம்மாவ ஏத்துக்கிட்டான்னு தானே அர்த்தம். இனிமேட்டு இந்த வீட்ல வந்து நான் செய்யறது எல்லாம் வந்து அதிசயமாவும், ஆச்சரியமாவும் இருக்க போகுது. நான் தான் செண்பகவல்லிய வந்து பத்திரமா அனுப்பிச்சு வச்சேன். "ரொம்ப சந்தோஷம் சிஸ்டர்ன்னு" சொல்லி, திருப்பி வந்து சங்கரபாண்டி வந்து அந்த இடத்துல தாராக்கு வந்து உறுதுணையா இருக்கிற மாரி காட்டுறாங்க. "நீங்க செஞ்சதெல்லாம் தப்பே இல்ல. அவங்க மாட்டுக்கு ரூ. 10,00,000 வாங்கிட்டு போ வேண்டியது தான." பூங்குன்றத்துக்கிட்ட சொல்லி, பூங்குன்றம் வந்து சூர்யா கிட்ட சொல்லி, உங்கள வந்து அசிங்கப்படுத்திட்டாங்க. இந்த நிலைமைக்கு தள்ளுனதே அவங்க 2 பேரும் தான. ஏன் சிஸ்டர் இத்தன நாளா வந்து என்கிட்ட இதெல்லாம் சொல்லவே இல்ல? ஏன்னா, இப்ப மாரிக்கு நான் தான் தாராங்கிற விஷயம் வந்து தெரிஞ்சிருச்சு. அதனால தான் உன்கிட்ட சொன்னேன். மாரிக்கு மட்டும் தெரியாம இருந்துச்சுன்னா, நான் உன்கிட்ட சொல்றதுக்கு வாய்ப்பே இல்லங்கிற மாரி சொல்லிர்றாங்க. அத ஆனா பார்த்தேன். சிஸ்டர் சூப்பர் சூப்பர்ங்கிற மாரி கத்துனோனே, இன்னொரு வாட்டி என்ன சிஸ்டர்ன்னு கூப்பிடக்கூடாது சரியா? மாயான்னு சொல்லு. சரி இனிமேட்டு நான் மாயாஜின்னு உங்கள கூப்பிடுறேங்கிற மாரி அந்த இடத்துல வந்து சங்கரபாண்டி வந்து பேசிட்டு இருக்காங்க. அதெல்லாம் போகட்டும் சிஸ்டர். எப்படி நீங்க இது மாரிலாம் சூப்பரா வந்து ப்ளே பண்றீங்க? அந்த ரகசியத்த சொல்லவே இல்லையே! அப்படின்னு சொன்னோனே, சரி சொல்றேன்டா. அமைதியா நின்னு கேளு. என்ன வந்து ஒருத்தவங்க வந்து பார்க்க வந்தாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு தான் நான் வந்து அப்படியே வந்து தூங்குற மாரியே இருந்தேன். அதுக்கப்புறமேட்டுக்கு நான் ஏற்பாடு பண்ண ஆளுங்க வந்து, நீங்க அந்த இடத்துல என்ன வச்சுட்டு போனதுக்கு அப்புறமேட்டுக்கு, அவங்க வந்து என்ன வந்து பார்த்தாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல. ஓ! நாங்க இந்த பக்கம் வச்சுட்டு போம்போது, அவங்க வந்து உங்கள கூட்டிட்டு போயிட்டாங்களா? சூப்பர், சூப்பர். இப்படியெல்லாம் ஒரு நிகழ்வு நடக்கும்னு நெனச்சு கூட பார்க்கல. புத்திசாலித்தனமா வந்து ப்ளே பண்றீங்க. இந்த விஷயம் மட்டும் வெளியில வந்து ஓவர் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி தெரிஞ்சுச்சுன்னு வச்சுக்கயேன், அப்புறம் நான் உண்டில்லன்னு ஆக்கிடுவேன் அப்படின்னு சொல்லும்போது, சரி சிஸ்டர் இதெல்லாம் போய் நான் வெளியில வந்து சொல்லுவேனாங்கிற மாரி சங்கரபாண்டி வந்து சொல்ட்டு, அப்படியே வந்து வெளியில வந்து போயிட்டுருக்காங்க. ஹாசினிலேருந்து எல்லாரும் வந்து அப்படியே சிரிச்ச முகமா வந்து பேசிட்டு இருக்கிறப்ப, "ஹாசினி இப்பலாம் நம்ம ஃப்ரெண்டு தான?" "ஆமா, ஆமா நம்பலாம் ஃப்ரெண்டு தான" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப,
பூங்குன்றம் ஆஃபீஸ்க்கு வந்து போறாங்க. நம்ப மாறி எதுக்கோ வர சொன்னாரேன்னு பார்த்தா, அவரு வந்து பிஸியா வந்து இருக்காப்ல. ஒரு 10 நிமிஷம் கழிச்சு தான் வந்தாங்க. "மாறி எப்போ வந்தீங்க?" "இப்ப தான் வந்தேன். ஒரு 10 நிமிஷம் தான் ஆச்சு. தாரா வந்து இருக்காங்க." அப்படிங்கிற விஷயத்த வந்து போட்டு உடைக்கிறாங்க. "நான் ஆல்ரெடி தாரா இருக்காங்கன்னு சொன்னேன். நீங்க நம்பல. அதுக்கு ஏகப்பட்ட இதெல்லாம் சொன்னீங்க. இப்ப தாரா இருக்காங்கன்னு சொல்றீங்க." "ஆமா, நான் உங்கள நம்பாம விட்டுட்டேன். இங்க காசிக்கு வந்து போனாங்கல்ல, அதுல வந்து யாரோ ஒருத்தவங்க பர்தா போட்டுட்டு போயிருக்காங்க. அவங்க பேரு மோனாங்கிற மாரி சொல்றாங்க. அவங்க வேற யாருமே இல்ல. தாரா தான். இந்த விஷயம் எனக்கு தெரிஞ்சிருச்சு." அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? செண்பகவல்லி வந்து பத்திரமா அனுப்பிச்சு வச்சதே வந்து தாரா தான். நிச்சயம் நம்ம தான் வந்து அடுத்த கட்டத்துக்கு வந்து பரபரப்பா வந்து இனிமேட்டு தாரானால யாருக்கும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுங்கிற மாரி சொல்றாங்க. எனக்கு வேற இப்ப கனவே வரமாட்டேங்குது. அவங்க தாராங்கிற விஷயத்த வந்து வெளியில வந்து சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான், என் சக்திய வந்து அவங்க எடுத்துட்டாங்க. என்ன பண்ணி எடுத்தாங்கன்னு தெரியல. சங்கரபாண்டியன்ட்ட வந்து சொல்லியிருக்காங்க அந்த இடத்துல. ஒரு எலுமிச்சம்பழத்தில பூஜை பண்ணி, மாறி இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில தான் வந்து வச்சிருக்காங்க போல இருக்கு. அந்த வீட்டுக்குள்ள தான் எங்கேயோ ஒளிச்சு வச்சிருக்காங்க. அதனால தான் வந்து அந்த கனவு வந்து மாரிக்கு வந்து 1 மாசத்துக்கு வராதுங்கிற மாரி சங்கரபாண்டியன்ட்ட வந்து சொல்லியிருந்தாங்க. இது நம்ம மாரிக்கு வந்து தெரியல. "நீங்க எல்லாரும் கொஞ்சம் உஷாரா இருங்க. அதுதான் நல்லது இப்போதைக்கு" அப்படின்னு சொன்னோனே, இங்க வந்து பூஜையெல்லாம் பண்ணணும். அம்மா வந்து முறைப்படி வந்து அம்மாவ ஏத்துக்கிறதுக்காக வந்து பூஜையெல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு, ஒரு ஜோசியர வந்து கூட்டிட்டு வந்திருக்காங்க. அதுக்கு நாளும் கிழமையும் பார்க்க சொல்லியிருக்காங்க போல. உடனே வந்து அந்த ஜோசியர் வந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க. "வந்துட்டீங்களா, வந்துட்டீங்களா? உங்க வரவுக்காக தான் நாங்க எல்லாருமே காத்துட்டு இருக்கோம். யாரு சித்தப்பு இதுன்னு?" சொல்லி ஹாசினி வந்து கேட்கிறப்ப, "இவரு தெரியாதா? இவரு தான் ஆல் இன் ஆல். இவரு குறிச்ச டேட்ல வந்து நம்ம ஃபங்ஷன் வச்சா ஓஹோன்னு வரும்." "ஜோசியரா?" "ஆமா ஹாசினி, ஜோசியர் தான். உன் ஜாதகத்தீட்டி வந்து எடுத்துட்டு வந்து காட்டு. உனக்கும் என்னென்ன பலன் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம்ல." "வேணாம் சித்தப்பு, அப்புறம் பார்த்துக்கலாம். இருந்தாலும் என் மேல இவ்ளோ அன்பா, பாசமா இருக்கீங்களே." "ஆமா, இருந்து தான ஆவணும்." சூர்யா வந்துடுறாங்க அந்த இடத்துல. "எது நல்ல நாள்னு பார்த்து சொல்லுங்க. முதல்ல வந்து மாயா அம்மாவ வந்து கூட்டிட்டு வாங்கன்னு" சொன்னோனே, "நான் போறேன், நான் போறேன்னு" சொல்லி சங்கரபாண்டி வந்து அந்த ரூம்குள்ள வந்து போறாங்க. போய் "மாயாஜி வாங்க, வாங்க" அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து சங்கரபாண்டி வந்து கூப்பிட்டுட்டு இருக்கிற மாரி காட்டி, இந்த எபிசோட் வந்து அருமையா மாஸா வந்து முடிச்சிருந்தாங்க. மாரி எத்தனையோ வாட்டி சொல்லியும் வந்து நம்ம சூர்யா வந்து கேட்கவே இல்ல.